ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக்கு, அதாவது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அந்த ஸ்டிக் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டிவி, இந்த மாதிரி லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீலாம் இருக்கும்ல, இந்த இடத்துல ரொம்ப இடுக்கு பகுதியில் ரொம்ப அழுக்கு இருக்கும், அந்த இடத்துல க்ளீன் பண்ணலாம். அதே போல் டிவியோட ஸ்க்ரீன் பகுதி, ஓர பகுதி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, டஸ்ட்டு ரொம்ப படிஞ்சிருக்கும். நம்ம துணி வச்சு க்ளீன் பண்ணாலுமே போகாது. ஸோ அந்த மாதிரி ஓர பகுதியில் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த டபுள் டேப்பில் அந்த தூசி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கை கழுகுறதுக்கெலாம் வந்து சோப்பு வச்சுருப்போம், நம்ம ஹேண்ட் வாஷ் கழுகக்கூடிய அந்த டேப் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடிக்கு மேலே இந்த மாதிரி சோப்பு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சோப்பு எடுத்துக்கு ஸ்டாண்டே தேவையில்லை. அழகாக இந்த மாதிரி கையை வந்து நம்ம கழுகுனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கீழே அழகாக உழுது ட்ரை ஆயிரும். சோப்புமே பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் புது சோப்பில் தான் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வேஸ்ட்டாக வந்து நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த சோப்பு கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம கை விரலில் மோதிரம், ஒரு சில டைமில் வந்து நம்ம மோதிரம்லாம் வந்து போகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் முகத்துக்கு போடக்கூடிய இருக்குல்ல, ஸோ அதை வந்து விரல்களை இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து அழகாக இந்த மாதிரி மோதிரம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக சட்டுன்னு போயிடும். இதே போல் நீங்கள் வளையலுமே இதே மாதிரி பண்ணலாம். ஸோ அதே போல் நம்ம வாட்செல்லாம் கட்டினோன்னா இந்த இடத்துல வந்து வேர்க்கும். ஸோ வேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் அரிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து வாட்ச் இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து எந்த இச்சிங் ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய பாத்திரம் வந்து ரொம்ப வந்து அடிப்பிடிச்சிருக்கு. ஸோ இந்த அடிப்பிடிச்ச கரையை வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக போகவே போகாது. பாருங்கள், நான் வந்து ஊற வச்சுமே வந்து நல்லா வந்து சுரண்டி பார்த்தேன், அந்த அளவுக்கு போகவே இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெமனோட தூள் இதுவுமே சேர்த்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக லெமன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லெமனோட சாரில் பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த தோல் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் தான் வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பாதி அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பேக்கிங் சோடா ஆகட்டும், லெமன் ஆகட்டும், டிஷ்வாஷ் லிக்யூட் ஆகட்டும், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கரையை நீக்கக்கூடியது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வர இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம பேக்கிங் சோடா போட்டனால அது பொங்கி வருது. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கரை எல்லாமே வந்து அடிப்பிடிச்ச கரை எல்லாமே எப்படி சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே? அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது சிம்மில் வச்சதுமே ஒரு 2-3 செகண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பாலாடையெல்லாம் அப்படியே வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம கரண்டியை வச்சு இது பண்ணாலே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கல் உப்பும் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து நம்ம இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கையில் கேமரா வச்சுட்டு இருக்கனால எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் பிடிச்சிருந்த கரை எல்லாமே வந்து சூப்பராக போயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம பிஸ்கெட் ஆகட்டும் எல்லாம் வந்து நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ நம்ம வைக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது பிஸ்கெட் வந்து என் பிள்ளைங்க வந்து ஒரு 2 தான் சாப்பிட்டாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டான பாக்ஸ் நல்லா மூடிட்டு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சிடணும். எப்போ எடுத்து சாப்பிட்றாங்களோ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஜில்னஸ் இருக்காது. ஆனால் நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இதே போல் ஒரு சில சிப்ஸ் ஐட்டம்லாம் முறுக்கெல்லாம் வாங்குவோம்ல, ஸோ பேக்கெட்டில் முறுக்கு அந்த மாதிரி ஐட்டமும் பிரிச்சுட்டாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் வந்து டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்லாம்.
அடுத்து நம்ம யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவா நம்ம இந்த மாரி இறால வந்து அதோட முதுகு பகுதியில இந்த மாரி கருப்பா இருக்கும். இது எடுத்தா வந்து ஃபுல்லாவே வரவே வராது. பேலன்ஸ் பாருங்க கீழ இங்கேயே நிக்கும். ஸோ நீங்க எப்பொழுதுமே வந்து இறாலாம் வந்து இந்த மாரி கிளீன் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வேலை வைக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த முதுகு பகுதியில இந்த கருப்பான இந்த இது எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்ற மாரி நீங்க கிளீன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு எறா எடுத்துக்கிறேன். இதோட வால் பகுதி, கீழ் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல லைட்டா வந்து கத்தியில வந்து கீறிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, முழுசாவே ஃபுல்லா அந்த நரம்பே பிளாக்கா இருக்கிறது அப்படியே வந்துரும். மேல வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா, கீழ் பகுதி குட்டியா இருக்கனால, நம்மளுக்கு கை பிடிச்சிட்டு இருப்போம்ல, அந்த டைம்ல வந்து நல்லா வந்து டைட்டா இருக்கும் அந்த இடம். ஸோ வந்து நம்ம இழுக்கும்போது கீழ் பகுதி மட்டும் பாதியா கட் ஆயிரும். அப்புறமா வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, கீழ் பகுதியிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா, மேல் பகுதியில சதை வந்து நிறைய கனமா இருக்குன்னா, நம்ம விரல வச்சு கொஞ்சம் அகலமா தான் பிடிப்போம். இந்த மாரி நீங்க கிளீன் பண்ணும்போது, நல்லா சூப்பரா எல்லாமே வந்து கிளீன் ஆகி வந்துரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல வந்து இந்த மாரி லெமன்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி ஸ்டோர் பண்ணி பாருங்க. லெமன் வந்து கடைசி மட்டுமே நல்லா சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இது நான் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 15, 20 நாள் ஆகுது. எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஸோ இது வாங்கும்போது நல்லா கொஞ்சம் க்ரீனிஷா இருந்துச்சு. எப்பவுமே இந்த மாரி வாங்குறீங்க அப்படின்னா, இந்த மாரி அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள இந்த லெமன் எல்லாமே வந்து நீங்க போட்டுருங்க. இத வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ரொம்ப கூலிங்கா இருக்கிற பகுதியில வைக்கக்கூடாது. கீழ வெஜிடபிள் வைக்கிறதுக்கு தனியா இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எலுமிச்சை பழம் வந்து காஞ்சும் போகாது. அதே சமயத்தில நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அடுத்து நம்ம வீட்ல ஒரு சில டைம் வந்து மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு சட்டுன்னு நம்மளுக்கு புளிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஈவினிங்கா ஒரு 3:00 வந்து நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி நைட்டு வந்து எப்படி டிஃபன் செய்றதுக்கு மாவு நம்மளுக்கு புளிச்ச மாவு தேவைப்படணும்னா, இந்த மாரி ஹாட் பாக்ஸில தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா சூப்பரா வந்து மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷா புளிச்சு கிடைக்கும். அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல வந்து சிசர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் போயிருந்துச்சுன்னா, இந்த மாரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல சூப்பரா வந்து நம்மளுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்து டக்கு டக்குன்னு வந்து பேப்பர் வந்து கட் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பிள்ளைக்கு வாங்கக்கூடிய இந்த பென்சில் லெட் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸ வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம, ஸோ நம்ம வீட்ல வந்து சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் வந்து துணி தைக்கக்கூடிய ஊசி, இது எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு நம்ம அழகா இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நான் சேஃப்டி பின்னும், அதுக்கப்புறம் ஊசி தான் நான் போட்டிருக்கேன். இது வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படாது. ஆனா அர்ஜென்ட் சமயத்தில நம்ம தேடும்போது சட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாரி போட்டு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சாம்பார்லாம் வைக்கும்போது எப்பொழுதுமே வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும், நெய்யுமே சேர்த்துருக்கேன். நம்ம எப்பொழுதுமே நார்மலா போடுற மாரி எல்லாமே போட்டுட்டு, அடிஷ்னலா வந்து கருவேப்பிலையும், நெய்யும் போட்டு நம்ம பருப்பு வேக வச்சு வச்சா நல்ல வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்க, நம்ம வீட்ல வந்து பாக்ஸ்லாம் வந்து இந்த மாரி கரண்டி இருக்கும்ல, அத வந்து இந்த மாரி பின்புறமா திருப்பி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எடுக்கும்போது நம்மளுக்கு சட்டுன்னு எடுக்கலாம். இந்த கரண்டியோட நம்ம எடுக்கக்கூடிய பகுதியோட உள்ள நம்ம சொருகுனோம் அப்படின்னா, சம்டைம் உள்ள போகாது. ஸோ இந்த மாரி திருப்பி வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பொதுவா நெறைய பேருக்கு இருக்க லேடீஸ்க்கு பிரச்சனையே பார்த்தீங்க அப்படின்னா, சரியா தூக்கம் இருக்காது. அதேமாரி கால் பாதம்லாம் ரொம்ப வலியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிலீஃபா தூங்கணும், நைட் டைம்ல வந்து கால் பாதம்லாம் வலி இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாரி நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணி, அதில கொஞ்சமா வந்து உப்பு, கொஞ்சமா மஞ்சள், இந்த மாரி ஒரு 10 நிமிஷம் நீங்க இந்த மாரி வெதுவெதுப்பான தண்ணியில வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கால தொடச்சிட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா, கால் வலியே இருக்காது. அதேபோல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கால்ல ஏற்படக்கூடிய ஒரு சில புண்ணு, அதேமாரி நல்ல தூக்கமா இருக்கும். அதேமாரி தலைவலி பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.